இந்த மணிமேகலைங்கிறவங்க எப்போவுமே இந்த பிளாட்ஃபார்ம் டிவி பிளாட்ஃபார்மில் தொகுப்பாளினியாக வர்றவங்க எல்லாருமே வந்து சினிமா நடிகை ஆகணுங்கிற எண்ணத்தில் வர்றவங்க. ஆனால் அதில் இந்த மணிமேகலை கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி போனதில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அங்கேருந்து ஒரு 3-4 தொகுப்பாளரை காலி பண்ணிட்டாங்க பிரியங்கா. அதாவது தனக்கு சீனியர் சார் எல்லாருமே ரெட்டையர்த்த வசனத்தால். முக்கியமான விஷயம் என்னென்னா பிரியங்காவை ரெட்டையர்த்த வசனமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த அளவுக்கு இறங்கி போய் பேச மணிமேகலை விரும்பலை. நான் என்ன வேணால் பேசுவேன்யா, அது கவலை இல்லையா அப்படிங்கிறவங்க டோன்ட் கேர் பாலிசி பிரியங்காவுக்கு. மணிமேகலைக்கு அப்படி இல்லை. ஏன்னா பேர் மணிமேகலை, நல்ல இலக்கிய தரமான பேர். அதுக்கு தோதா அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்க. அதனால் இந்த பொண்ணு பிரியங்கா ஏறி மெஞ்சிட்டா. இப்போ உதாரணமாக 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தரத்தை நம்ம இடம் விட்டுக்கலாம். பிரியங்கா எந்த தரம், மணிமேகலை எந்த தரம். இப்போ ஏன் பிரியங்காவை எதிர்த்து எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அந்த தரத்தின் அடிப்படையில் தான். மணிமேகலை வந்து ஒரு கட்டுப்பட்டியான பெண்ணு, இறங்கி வந்து பேச விரும்பலை. இதனால மணிமேகலை நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி பிரியங்காட்ட ஏதாவது சொல்லணும்னா எம்டி வந்து இந்த சிஇஓட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது எல்லாம் மேலிருந்து வருகிற உத்தரவுகள் தானே தவிர உங்களாக எடுத்து பேசுறது இல்லை. ஜிஐ டிவியுடைய நிர்வாகம் ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, பிரியங்கா ஆடுறாங்க. சார் வணக்கம். வணக்கம். சரி, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், ஆனால் ஒரு பக்கம் வந்து பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யார் இந்த மணிமேகலை அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஆரம்பத்தில் இந்த மணிமேகலைங்கிறவங்க எப்போவுமே இந்த பிளாட்ஃபார்ம் டிவி பிளாட்ஃபார்மில் தொகுப்பாளினியாக வர்றவங்க எல்லாருமே வந்து சினிமா நடிகை ஆகணுங்கிற எண்ணத்தில் வர்றவங்க. ஆனால் அதில் இந்த மணிமேகலை கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி போனதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சினிமாவில் நடிக்க விரும்பலை. அதில் என்னென்னா இப்போது ஒரு இந்த மாதிரி தனியார் டிவி நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா காலையில் போனால் சாயங்காலம் வந்துடலாம். இல்லை அவங்க சேஃப்டியாக இருக்கும். 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு தப்பும் நடக்காது. சினிமா அப்படி இல்லை. அவுட்டோர் போக வேண்டி இருக்கும், மேக்கப் போட வேண்டி இருக்கும். அப்போ ப்ரொடியூசரே சொல்லுவார், இந்த மாதிரி அவுட்டோர் வர வேண்டி இருக்குமா, அந்த மாதிரி தான் அப்படின்னா தான் உங்களுக்கு கதாநாயகி வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க விரும்பலை. ஸோ அவங்க நேர்மையான ஆளை தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க குழாயடி சண்டை போட விரும்பலை. அதான் உண்மை. இப்போ மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாச்சுன்னா கொஞ்சம் இன்னும் அந்த குக்கு வித்து கோமலி சுவாரஸ்யமாக போயிருக்கும். மல்லு கட்டுறதுக்கு தயாராக இல்லை. ஏற்கனவே அங்கேருந்து ஒரு 3-4 தொகுப்பாளரை காலி பண்ணிட்டாங்க பிரியங்கா. அதாவது தனக்கு சீனியர் சார் எல்லாருமே தன்னுடைய வாத திறமையினால் இல்லாட்டி இந்த குசும்பால் ரெட்டையர்த்த வசனத்தால். முக்கியமான விஷயம் என்னென்னா பிரியங்காவை ரெட்டையர்த்த வசனமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. அது நான் நிகழ்ச்சிக்கு போகும்போதே அனுபவப்பட்டிருக்கேன். நான் அதை விட டபுளாக பேசுனதுனால அவங்க வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. போதும் போதும், உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறங்கி போய் பேச மணிமேகலை விரும்பலை. அதாவது நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்கோம், நமக்கு ஒரு டீசெண்டான நேயர்கள் இருக்காங்க, அது போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து கான்ட்ரவர்சி பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மேலே கேஸ் வரல. ஏன்னு நான் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறேன். அவங்க வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பான இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு டாக்டர் என்று சொல்லப்படுகிறவருக்கு கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வரல இல்லையா. அந்த மாதிரி பிரியங்கா வந்து அந்த டாக்டர் மாதிரி பேசுகிறாங்க, மணிமேகலை வந்து என்ன மாதிரி பேசுகிறாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு ஒன்று இருக்குது. நான் என்ன வேணால் பேசுவேன்யா, அது கவலை இல்லையா அப்படிங்கிறவங்க டோன்ட் கேர் பாலிசி பிரியங்காவுக்கு. மணிமேகலைக்கு அப்படி இல்லை. ஏன்னா பேர் மணிமேகலை, நல்ல இலக்கிய தரமான பேர். அதுக்கு தோதா அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்க. அதனால் இந்த பொண்ணு பிரியங்கா ஏறி மெஞ்சிட்டா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உதாரணமாக 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தரத்தை நம்ம இடம் விட்டுக்கலாம். பிரியங்கா எந்த தரம், மணிமேகலை எந்த தரம். இப்போ ஏன் பிரியங்காவை எதிர்த்து எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அந்த தரத்தின் அடிப்படையில் தான். மணிமேகலை வந்து ஒரு கட்டுப்பட்டியான பெண்ணு, இறங்கி வந்து பேச விரும்பலை. இதனால மணிமேகலை நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பேரும் ஒரு நல்ல மணிமேகலை. என்னதான் இருந்தாலும் பிரியங்காங்கிறது பெரிய இடத்து அரசியல்வாதியோட பேராக இருந்தால் கூட
தேஷ்பாண்டேன்னு கூட இருக்கிறது வந்து கொஞ்சம் இடிக்கும் நம்ம ஆட்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, விஜய் டிவியில் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்காங்க, நீக்கப்படாத இடத்துல இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க தான், பிக் பாஸும் அவங்க தான், குக்கு வித் கோமாளியும் அவங்க தான். அப்படி இருக்கும்போது நேயர்களை கவர்றாங்க. கவர்றது வந்து இப்போ நேயர்கள் தரமான படம் எங்கே ஓடுது, ஆர்ட் மூவி, அது விருது கிடைக்கிற படம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நிகழ்ச்சிக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறணுங்கிறதுக்காகத்தான் இது செட்டப்பாக செய்யப்பட்டது. ஏமா அந்த மாதிரி ஒன்றும் பேச மாட்டேங்க, நீ ஏதாவது சரி பண்ணு நீ சொன்ன உடனே துளிர் விட்டு போச்சு. அதனால் அவங்க ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு விஜய் டிவி தான் பொறுப்பு இருக்கணும். இந்த விஷயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் பிரியங்காவை விமர்சித்து பேசுகிறதுங்கிறது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. இதுக்கு காரணம் விஜய் டிவி. இப்படி ஒரு பெண்ணை பேச அனுமதிக்கலாமா? அப்போ என்ன அர்த்தம், நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய டிவி இப்படி தான் இருக்கும். டிஆர்பிக்காக நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போவோம். இப்போ பிக் பாஸில் ஒரு 12 பேரை உள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு லவ்வு, இவளுக்கு அவளுக்கு லவ், அவளுக்கு இவளுக்கு லவ், நீ அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு, செட்டப் நாடகம் தானே பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு நீ அந்த அம்மாட்ட சண்டை பிடி, நீ இந்த இவன்ட்டு சண்டை பிடி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஷோ, இந்த ஷோவை நாம் ஒரு ஷோவாக பார்க்கணும். நேர்களை சீரியஸாக நினச்சி எடுத்துக்காதீங்க. இது இந்த நேரத்தில் சண்டை போடுவாங்க, பின்னால் ஒரு நிகழ்ச்சியை சேர்ந்துப்பாங்க. மறுபடியும் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா பாவனா நான் போக மாட்டேன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பரவாயில்ல டேக் கேர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க கூடி பேசிப்பாங்க. இந்த அரசியல்வாதியில் நிரந்தர பகையாளி கிடையவே கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஷோவில் நடந்துக்கிற தொகுப்பாளிகளுக்கும் இதே வார்த்தை பொருந்தும். சார், இந்த ப்ரைவேட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பல பேருக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் வழங்கப்படுறதா ஒரு சர்ச்சை எல்லாம் போகுதுல்ல, அதில் உங்களுடைய கருத்து என்ன? அதுவும் கூட எம்டிக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இந்த ஜாதி பாகுபாடு இருக்கிறது. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் தலைமை பொறுப்பில் இருக்காருன்னு வச்சுக்க, அவர் தன்னை எறியாமல் தான் ஆடாவிட்டாமல் தன் சதையை ஆடும். அது எப்படின்னா, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறது நம்ம இனத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாமன்னு அவங்க நினைப்பாங்க. அந்த நினைப்பு கலையை பொறுத்த வரைக்கும், கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஆனால் எங்கே ஜாதியை ஒழிக்க முடியுது? அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தன்னுடைய ஜாதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம சப்போர்ட் பண்ணுவான் நம்மளை. அதாவது இன்றைக்கி பிரியங்காட்ட ஏதாவது சொல்லணுன்னா அந்த எம்டி வந்து இந்த சிஇஓட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது எல்லாம் மேலிருந்து வருகிற உத்தரவுகள் தானே தவிர இவங்களா எடுத்து பேசுகிறது இல்லை. பிரியங்காங்கிற பொறுத்த வரைக்கும் அது ஒரு குழந்தை. அதாவது எப்படின்னா, அதுக்காக வாயில் வரல விட்டு கடிக்க தெரியாத குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதரே கண்ணாங்கிற மாதிரி விஜய் டிவியுடைய நிர்வாகம் ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. பிரியங்கா ஆடுறாங்க. அதை வந்து நம்ம இதில் நான் சொன்னல, சாதி வந்து ஒழிக்க முடியாது. அதனால் அந்த சாதி சரி நம்ம ஆள் இருந்து போட்டுமே அப்படிங்கிற ஒரு கரிசனம் இறக்கம் வர்றது இயல்பு தான்.